அப்புறம் எனக்கு முடியல, பேச முடியல. அப்புறம் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்னார், யோசிச்சேன், அது இருக்கு தம்மன் இங்கே காலை கூட நசுங்க செத்து போயிடும், அது போய் இப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னு. அவர் மெசேஜ் பண்ண, அது வந்து பப்பி அப்படின்னு. எப்படி இது பண்ணது, ரீச் பண்ண சொல்லுது, அவள் ரீச் பண்ண மாட்டா அப்படின்னு. நீனா வந்து பயம், ஸோ அதனால இது பண்ண சொல்லுது ஓகேன்னு சொன்னேன். அவள் அஸ்மா எப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், ஓஸ்தா இருக்குது, எப்படின்னு தெரியல, பட் என்னால் முடியலன்னா, என்னால் உண்மையிலேயே முடியலன்னா நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி சொல்லிடுறேன் ஓகேன்னு. காலையில் எழுந்திரிக்கிற மூஞ்செல்லாம் வீங்கி ரொம்ப ஒர்ஸ்ட் ஆயிடுச்சு. அப்படி என் ஹஸ்பண்ட் சொன்னார், போவாத, அவனுக்கு போனாலும் கிளைண்ட் வந்து அப்போ இது பண்ணுவாங்க, போவாது அப்படின்னு. அப்புறம் காலையில் 6 மணிக்கு மெசேஜ் பண்ணேன், இந்த மாதிரி போக முடியல, ஒர்ஸ்ட் ஆயிடுச்சுன்னு. அப்படி சொன்னார், ஓகே போய் போலிக்கிங்க, போய் எம்சி எடுத்து நீ நான் வண்டி போக சொல்லு அப்படின்னு ஓகேன்னு சொன்னேன். நானே மெசேஜை 11 மணிக்கு மேலே தான் பார்த்தேன். அப்போ நீ நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு மெசேஜ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து அவள் வந்து பெல்ட் நீ கழுவ சொல்லல, ஒன்றும் சொல்லல அப்படின்னு. ஓகே அப்போ ஏற்காடுக்கா என்னாச்சு மத்தியான வேலைக்கு வருது, நான் வரல அன்னைக்கு, நீ தான் போகணும், நினைக்க நீ நான் கூட வருவேன் அப்படின்னு. பண்ணி எனக்கு ஏற்காதான் எனக்கும் வேலை. ஓ 2 பேருமா இந்த வேலையை சம்பளம் கொடுத்தா அனுப்பிட்டு பேசிட்டு அனுப்பிட்டு அவள் தோட்டம் இதுதான் விட்டாளா? அவள் அன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருந்தா, செப்பு ஹலோ செப்பு என் வேலைக்கு நான் வேலைக்கு போயிட்டு லேட் ஆகிட்டு 2 ஆகிட்டு. ஒன்றும் சொல்ல, அந்த மருந்து கொடுத்துருக்காங்க, ஸோ இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கு உனக்கு. டாய்லெட்டுக்கு போகல இல்லை, நான் தானே பிள்ளைய பார்த்துக்கிட்டேன். காலையில் தான் கொஞ்சம் அவங்ககிட்ட அதுக்கிட்ட போய் கொடுத்தேன். இல்லை கேட்டுச்சுவா யார் ட்ரீம் அப்படின்னு அந்த கூட்டி போயிடுச்சு. இப்போ என்ன அது அப்படின்னு சொல்லலை. அது கிளப்புக்கு போனாங்க நீங்கள். என்ன அது சொல்லுறதுக்கு சொன்னால் வந்து இதுன்னு கேட்டுருவாங்க. நான் கேட்குறேன். அவனுக்கு மனசு வருது இல்லை, அதுக்கு மனசு வருது இல்லை. அப்புறம் அதுலேயும் கட்டுறது எதாவது படிக்கிறதுக்கு சில பேர் இருக்கும்ல, அதை விட்டுட்டு எங்காலும் அக்கறை உள்ள அம்மா நிறைய அக்கறை உள்ளவளா இருந்தா அவனுக்கு வந்து 2-3 நாள் டாய்லெட்டுக்கு போல தெரியும் தானே. ஃபுல்லாக பால் குடிக்கல, ஆமாம் ஃபுல்லாக பால் குடிக்கல, ஒழுங்காக பால் குடிக்கல, ஒழுங்காக தண்ணி குடிக்கலன்னு தெரியும் தானே. நான் பாலிகிளினிக் போகும்போது நான் அதுக்கிட்ட கேட்டேன், நீ பாலிகிளினிக் வரியான்னு கேட்டேன். இல்லை ஐ டோன்ட் வாண்ட் சொல்லிச்சு. ஓகே நான் விட்டுட்டேன், ஏன்னா அது உன் புள்ள, நீ பார்த்துக்கோ, ஏதாச்சும் ஒன்றுன்னா அப்போ நீ தான் வந்து அந்த கில்ட்டினஸ் வந்து நீ தான் இது பண்ணிக்கணும்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வர ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஓகே அப்போ நான் ஒன்றும் சொல்லலை, பேசாம தான் இருந்தேன். அப்புறம் அவன் ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் அதோட குளிச்சிச்சிங்க, கிளம்புனுச்சிங்க, வெளியே போச்சுங்க, ஒன்றும் சொல்லலை. அது என்கிட்ட கூட சொல்லிட்டு போல வெளியே போகிறேன், பிள்ளைய பார்த்துக்கோ அப்படின்னு எதுவும் சொல்லலை.